சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் பிறக்கின்ற போது நமக்காக எந்த விதமான பலன்களை சொல்ல இருக்கிறார்கள் சன் அஸ்ட்ரோ டிவியினர் என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் இந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பது பொதுவான விதி. பொது பலன் மட்டும்தான். நான் தமிழ்நாட்டில் ஒரு 7 கோடி மக்களுக்கு மேலே இருக்கீங்க. 7 கோடி மக்களுக்கும் ஒரே விதமான பலன்கள் உண்டாக போவதில்லை. பொதுவாக ஜாதக ரீதியாக சில பலன்கள் உண்டாகும், திசாபுத்தி ரீதியாக சில பலன்கள் உண்டாகும். இது மேலோட்டமான பொது பலன்கள். இந்த நாள் எப்படி இருக்கும் என்பது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா இறை அருளோடு எல்லாவித சக்திகளின் துணையோடு இந்த நாள் தொடங்குகிறது. இந்த நாள் குரோதி வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை 19/6/2024 வளர்பிறை துவாதசி திதி காலை 6:58 மணி வரை. அதன் பிறகு திரையோதசி திதி விசாகம் நட்சத்திரம் இன்று மாலை 5:20 மணி வரை. அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சித்தயோகம் நாள். ரொம்ப அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு பெருமாளை வணங்கி வழிபட்டு காரியங்கள் ஆற்ற எல்லா காரியங்களும் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி. இந்த நாளில் நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இந்த நாளில் சூலம் என்று திசை பார்க்கின்ற போது வடக்கு திசைக்கு சூலம். பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது காலை 11 மணி வரை. மீன ராசினருக்கு சந்திராஷ்டமம் காலை 11 மணி வரை. அதன் பிறகு மேஷ ராசினருக்கு இந்த நாளில் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இந்த 2 ராசினரும் நேரம் காலம் அறிந்து செயல்படுவது நன்மையாக இருக்கும். இந்த தினம் பிரதோஷமாக இருப்பதால் நந்தியை வழிபடுவது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும். சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது அதிகாலை 5:47 மணிக்கு சூரிய உதயம். அஸ்தமனம் மாலை 6:33 தொடர்வோம். மேஷ ராசினருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடந்தேறக்கூடிய நிலை இந்த நாளில் இருக்கும். காலையிலே சில வேலைகள்லாம் நீங்கள் முடிச்சுக்கணும். இந்த ஒத்தி வைக்கிறது என்பது இன்னைக்கு வேண்டாம். காலை 11 மணிக்குள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலைகள் கையில் எடுக்கிறீர்களோ அந்த வேலைகள் எல்லாம் வெற்றியாக்கிடக்கூடிய நிலை இந்த நாளில் இருக்கு. 11 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அப்போ காலையில் இருக்கின்ற நிலை அதன் பிறகு மாறக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் முடிந்தவரை உங்களுடைய வேலைகளை இன்று காலையிலேயே முடித்து கொள்ளுங்கள். 11 மணிக்கு மேலாக ஒவ்வொரு வேலைகளிலும் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செயல்படுவது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வேலைகளையும் காலையிலேயே முடித்துக் கொள்வதன் வழியாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். ரிஷபராசி நண்பர்களே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் தான் சொல்லணும். 2 வகையில் உங்களுக்கு இன்னைக்கு யோகமான நாளுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் காலை 11 மணி வரை சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நாள் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள். அப்போ இந்த அதிர்ஷ்டமான நாள் என்று தெரிந்து கொள்கின்ற போது நாம் என்ன செய்யணும்னா, நாம் தயார் செய்து வைத்திருக்கின்ற வேலைகளை, திட்டமிட்டு வைத்திருக்கின்ற வேலைகளை இந்த நாளில் நாம் செய்கின்ற போது அந்த வேலைகளில் லாபம் உண்டாகும். இந்த வழக்குகள் சாதகமாகும், உடல்நிலை சீராகும், முயற்சிகள் வெற்றியாகும், நண்பர்களால் ஒத்துழைப்பு உண்டாகும், நினைத்ததெல்லாம் நினைத்தபடி சாதித்து கொள்ள முடியும். இந்த நாளில் ஒரு வாசல் அல்ல 2 வாசல்கள் உங்களுக்காக திறந்திருக்கிறது. எல்லா விதமான முயற்சிகளும் நிறைவேறி எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. அப்போ அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற நாளில் உங்களுடைய முயற்சிகள் கூடுதலாக இருந்தால் எல்லாவற்றிலும் ஆதாயத்தை உங்களால் அடைய முடியும்.
மிதுன ராசி நண்பர்களே, நேற்று வரையிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சிலவற்றில் ஒரு போராட்டமான சூழ்நிலை இருந்திருக்கும் நேற்று வரையில். இன்று காலை 11 மணி வரையில் கூட அந்த நிலை உங்களுக்கு நீடிக்கலாம். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு திருப்புமுனை உண்டாகும். நீங்கள் கனவு கண்டது, திட்டமிட்டது எல்லாமும் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தனி தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், துணிச்சல் வரும். எதிரிகள் மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்களை கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுடைய செயல்களில் ஒரு வேகம், விவேகம் எல்லாமே இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வழக்கு விவகாரங்களில், அரசு தரப்பு விவகாரங்களில் இன்னைக்கு சாதகமான நிலை ஏற்படும். எல்லாவற்றிலுமே ஒரு ஆதாயமான நிலையை அடையக்கூடிய நாளாக மிதுன ராசினருக்கு இந்த நாள் இருக்க போகிறது. கடக ராசி நண்பர்களே, நேற்று வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் அலைச்சல். இன்னைக்கும் காலை 11 மணி வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலைகள் எல்லாம் இழுபறியாக இடக்கூடிய நேரம் இருக்கும், நிலை இருக்கும். 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருள் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் ஆதாயம் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், எதிர்பார்த்த வரவு உண்டாகும். உங்கள் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். மனதில் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளையாகவும் வெற்றியாகும். குலதெய்வ அருள் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். பெரியோரின் ஆசீர்வாதம், குலதெய்வ அருள், குழந்தைகளின் ஒத்துழைப்பு என்பதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி இந்த நாளில் நடத்தி கொள்ள முடியும். சிம்ம ராசி நண்பர்களே, பொதுவாக வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு இலக்காக இருக்கும். ஜெயிச்சிட்டே இருக்கணும் என்பது உங்கள் கனவாக இருக்கும். இன்னைக்கு காலைல 11 மணி வரலும் நேரம் நல்லா இருக்குங்க. 11 மணி வரலும் நேரம் நல்லா இருக்கு. எல்லா விதமான முயற்சிகளையும் 11 மணிக்குள் நீங்கள் எடுக்கலாம். அதில் உங்களுக்கு எளிதாக வெற்றி கிடைக்கும். 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு சந்திரன் வராரு. அப்போ உழைப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எளிதாக நிறைவேறிய வேலைகள் கொஞ்சம் முயற்சியின் பின்னால் நிறைவேறக்கூடிய நிலை உண்டாகும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், எதிர்பார்ப்புகள் தள்ளி போகும், வெளியூர் பயணம் சிலருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எதிர்பார்த்த சந்தோஷமும் வருமானமும் கூட கிடைக்கும். ஒரு பக்கமும் உழைப்பும் மறுபக்கம் வரவும் இருக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். கன்னி ராசி நண்பர்களே, 2 நாளாக கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள், சின்ன குழப்பம், வரவு செலவில் குழப்பம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 11 மணி வரலும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திரன் 11 மணிக்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு எளிதாக நிறைவேறும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும், அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும், உடல்நிலை மேம்படும், சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் என்று சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது. துலாம் ராசி நண்பர்களே, நேற்று வரலும் பார்த்தீங்கன்னா நினைத்ததை கொஞ்சம் இழுபறி இருந்திருக்கும். உங்களுக்கு சில கனவு இருக்கும், இல்லை இப்படி போகணும், இப்படி வாழணும், இதை செய்யணும். அதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் ஒரு நிம்மதியாக நிலையும், குடும்பத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த அனுசரணையும் எல்லாமே கிடைச்சிருக்கும். இன்னைக்கு 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வரார். 11 மணிக்கு மேலே அப்போது வரவு செலவில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் செலவிற்கேற்ற வகையில் வரவு வரவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், நினைத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பண வரவு சங்கடங்களை நீக்குவதாக இருக்கும். அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்க போகிறது. விருச்சிக ராசி நண்பர்களே, நேற்று வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளாட்டம், குழப்பம், சோர்வு எல்லாம் நேற்று வரையில் இருந்திருக்கும்.
இன்னைக்கு காலையில் 11 மணி வரையில் கூட அந்த சோர்வு தள்ளாட்டம் எல்லாம் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு தெளிவு உங்களுக்குள் ஏற்படும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். குடும்பத்திலும், தொழில் புரிகின்ற இடத்திலும், உத்தியோகத்திலும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கையில் ஒரு புதிய நாளாக இந்த நாள் இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை கூட ஒரு சிலருக்கு ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் ஒரு மிகப்பெரிய யோக நாளாக 11 மணிக்கு மேலாக விருச்சிக ராசினருக்கு இருக்க போகிறது. இந்த அதிர்ஷ்ட நாளை, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கைகளில் இருக்கிறது. தனுசு ராசி நண்பர்களே, 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு லாபமான சூழ்நிலை. உங்களுக்கு எதிர்பார்த்த வரவு வந்துச்சு, லாபம் இருந்தது, எல்லாமும் இருந்த நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு சந்திரன் பகல் காலை 11 மணிக்கு வரார். அப்போ நேற்று வரையில் இந்த சந்தோஷம், வரவு, மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன ஆகுன்னா செலவுல கொண்டு போய் விடும். அப்போ செலவு ஏதோ ஒரு வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அது குடும்பத்திற்காக இருக்கலாம், உங்களுடைய தொழிலை விரிவு செய்வதற்காக இருக்கலாம், இல்லை வாகனம் வாங்குவதற்காக இருக்கலாம், இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். மருத்துவ செலவாக மாறிவிடக்கூடாது என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல். அப்போ கையில் காசு இருக்கா, செலவாகக்கூடிய நாள் தெரியுதா, ஏதோ பொன் பொருள் வாங்கிடுங்க. குடும்பத்திற்கு அத்தியாவசியமான பொருளை வாங்கிடுங்க. கையில் பணம் இருந்தால் விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த விரைய செலவுக்குரிய நாள் அது சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய கையில் இருக்கு. மகர ராசி நண்பர்களே, நேற்று வரலும் பார்த்தீங்கன்னா நிறைய உழைப்பு, நிறைய முயற்சி, தொழிலை விரிவு செய்ய வேண்டும், இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணம் பூரா உங்களுக்கு இருந்திருக்கும். உங்களுக்கு பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக தான் இருப்பாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முயற்சி இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு விதைத்த விதை முளைப்பது போல உங்களுடைய முயற்சிக்கேற்ற லாபம், ஆதாயம் எல்லாம் இன்றைய தினம் ஏற்படும். வருமானம் அதிகரித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த வருமானத்துடன் எதிர்பாராத வருமானமும் வந்து சேரும். என்றோ எங்கோ கொடுத்து வைத்த பணம் இன்று வந்து சேரக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்போ எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான, அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது. கும்பராசி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான நாள். பகல் 11 மணி வரையில் 9ஆம் இடத்திலும், அதன் பிறகு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். தொழில் ரீதியான சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி சரி செய்து கொள்வது என்று சிந்திப்பீங்க. பெரியோருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும், தெய்வ அருள் உண்டாகும். ஒரு நிம்மதியான நிலையினை அடைவதற்குரிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். மனதில் இருந்த குழப்பம், பயம் எல்லாமே விலகி உங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகிடக்கூடிய, கௌரவத்தை உண்டாக்கிடக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை இன்றைய தினம் மாற்றம் பெறும். மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். குடும்பத்திலும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இந்த தினம் வருமானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மீனராசி நண்பர்களே, நேற்று வரலும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எப்போ எந்த நாள் எப்படி இருக்கு அது தெரியாது. அப்போ சந்திராஷ்டமம் என்றைக்கு வருகிறது என்று சரியாக பார்த்து அந்த நாட்களில் நாம் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு வச்சுக்கலாம், பெரிய சங்கடங்கள் நமக்கு வராது. நேற்று சந்திராஷ்டமம், இன்று காலை 11 மணி வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற அளவிற்கு நிலையில் மாற்றம் ஏற்படும். இந்த மனதில் இருந்த பயம் போயிடும். கொஞ்சம் தன்னம்பிக்கை வரும். நம்ம யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். மேலதிகாரிகளால் இருந்த சங்கடங்கள் விலகி அவர்களே பாராட்டக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் செய்கின்ற இடத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய நிலை உயரும். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நிலையெல்லாம் இந்த நாள் உங்களுக்கு இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயமான நாள்.
காலை 11 மணிக்கு பிறகு ஒரு நல்ல நேரத்தை நீங்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.